ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இன்றைக்கி நம்ம முடக்கத்தான் கீரையை வச்சு தான் ஒரு தோசை எப்படி மேக் பண்ண போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு கப்பு புழுங்கல் அரிசி, அதுக்கடுத்து பச்சரிசி அரை கப்பு, கப்பு வந்து உளுந்து, வெந்தயம் வந்து ஒரு அரை ஸ்பூனுங்க. நான் எடுத்ததை காட்ட முடியலை, பட் இதை நல்லா ஆஞ்சிக்கிறணும். இது கீரைக்காரங்கிட்ட இல்லாட்டி மாடி தோட்டத்தில் நிறையா இருந்துச்சு. இப்போ நான் கட் பண்ணி விட்ருக்கேன். காடாட்டம் இருக்கவும் தளைஞ்சிக்கிட்டு இருக்குது. நான் இன்னொரு நாள் இந்த பதிவு போடுறேன். பட் இது வந்து கீரைக்காரங்கிட்ட ஒரு கட்டு வாங்கி அதில் சும்மா ஒரு கப்பு எடுத்து அதே மாதிரி அரிசியை நைட்டே ஊற போட்டு காலையில் அந்த அரிசியோடு சேர்ந்து நான் மிக்சியிலே வந்து அரைச்சிட்டேன். ஏன்னா 2 கப்பு புழுங்கலரிசி, அரை கப்பு பச்சரிசி, கப்பு உளுந்து, இதில் வெந்தயம் கொஞ்சோன்னு அரை ஸ்பூனு போட்டுட்டு நல்லா மையம் அரைச்சிருங்க. மையம் அரைச்சிட்டு இது வந்து உடனே வந்து சுடலாம். இதை முடக்கத்தான் கீரை தோசையை. இல்லாட்டி நம்ம வெளியில் வச்சா ரொம்ப பிடிச்சி போயிடும் கீரை இருக்கிறனால. அதனால் உள்ளுக்குள்ளே நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு அடுத்த நாள் எடுத்துக்கலாம். இது மாதிரி தான் அங்கே பாருங்கள், நான் ஸ்டோர் பண்ணி கொஞ்சம் வச்சுக்கிடுவேன். இது முட்டை பொரியலாட்டம் பண்ணுவோம். இந்த கீரையை துவையல் பண்ணுவோம், இட்லி பொடி பண்ணுவோம், ரசம் பண்ணுவோம், ஊறுகாய் பண்ணுவோம், அப்புறம் முடக்கத்தான் எண்ணெய் காய்ச்சுவோம். இப்படி பல விதமாக இதுக்கு காய்ச்சி நம்ம வந்து மருத்துவ குணம் உள்ளதை நம்ம பயன்படுத்தலாம். மூட்டு வலி, முடக்கு வாதம் மிகவும் நல்லதுங்க. சளி, இருமல். இப்போ இந்த மாவை அரைச்சி நான் தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன்னு. எதுவுமே இலை போட்டு நம்ம அரைக்கும் போது உப்பு வந்து ரொம்ப கைக்கும். அதனால் கொஞ்சமாக பதமாக போட்டு நம்ம கலக்கிட்டு தோசையை வார்த்துக்கலாம். உடனே வார்க்கலாம், இல்லாட்டி அடுத்த நாள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு அடுத்த நாள் வார்க்கலாம். அவ்வளோ டேஸ்ட்டானது. பட் நான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கலை. காலையிலே வந்து காலையில் அரைச்சி அப்படியே உடனே அம்மாவும் நானும் சுட்டு சாப்பிட்டேங்க. 2 சட்னி, சாம்பார் இருந்துச்சு. அடிச்சுக்கிறவே முடியாதுங்க. இங்கே பாருங்க, கலர்ஃபுல்லான எம்மியான முடக்கத்தான் கீரை தோசைங்க. இயற்கையான ஒரு பச்சை பச்சைன்னு எவ்வளோ இயற்கை தந்த நம்மளுக்கு ஒரு கலர் பாருங்கள். இது சளி, இருமல், மலச்சிக்கல், வாய்வு தொல்லை, காது வலி, மாதவிடாய் பிரச்சனை வலிகள், கால வலிகள் கூட நிவாரணத்தை அளிக்குதாங்க. சரும நோய்களை வந்து குணப்படுத்துகிறது. எப்பயுமே நான் தோசை வார்க்கிற மாதிரி இது மாதிரி தோசையை மொறுன்னு லேசாகவும் ஊற்றலாம். நாங்கள் பெரியவங்க 2 பேருமே எனக்கு கொஞ்சம் இந்த ஊத்தாப்பு மாதிரி ஊற்றினா தான் அம்மாவுக்கும் பிடிக்கும். ஆனாலும் நாங்கள் 2 பேரும் ஊற்றி சாப்பிட்டுக்கிட்டோம். உடலின் சோர்வை வந்து போக்கி ஆற்றலை அதிகரிக்குங்க. இந்த முடக்கத்தான் கீரை தோசையை பார்த்தாலே பிள்ளைகளுக்கு அப்படியே நாவில் எச்சு விடுற மாதிரி ஒரு கலர்ஃபுல்லான பாருங்களேன். இது ஒரு இயற்கை தந்த கொடை, கடவுள் கொடுத்த கொடை. கலர் வந்து எப்படி இருக்குங்க, அடிச்சுக்கிறவே முடியாதுங்க. இந்த என்னென்னமோ கலர்லாம் சேர்க்குறத விட இயற்கையான கலரு, க்ரீன் கலரு. இதை நம்ம போட்டால் லைட்டாக க்ரீன் வந்து மாறும். பட் இந்த முடக்கத்தான் கீரை வந்து நம்ம மூட்டு வலிக்கு, முடக்குவாதத்துக்கு மிகவும் நல்லதுங்க. சளி, இருமல், மலைச்சிக்கல், வாய்வு தொல்லை, காது வலி, மாதவிடாய் பிரச்சனைகளுக்கு நல்ல நிவாரணம். இப்போ தோசை ரெடி ஆயிடுச்சு. எங்கள் வீட்டில் சாம்பார் இருந்துச்சு. சாம்பார், அப்புறம் வந்து நான் மல்லி சட்னி அரைச்சிருந்தேன். காலையில் வந்து நம்மளுக்கு வந்து பிரண்டை பறிச்சிருந்தேன். பிரண்டை சட்னி, மாடியிலேருந்து பிரண்டை பறித்து சட்னி வச்சுருந்தேன். 3க்கும் அவ்வளோ காம்பினேஷன், அடிச்சுக்கிறவே முடியலைங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.